பாலைவனத்துல இருந்த ஒரு குட்டி பறவைக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. சிறகெல்லாம் கொட்டி போய் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அதுக்கு சாப்பாடும், தண்ணியும் தேடுறதே பெரிய வேலையா இருந்தது. ஒரு நாள் அந்த பக்கமா ஒரு வெள்ளை புறா பறந்து வந்தது. அந்த புறாவ பார்த்து, "நீ எங்க போறன்னு?" கேட்டதுக்கு, புறா நான் பரலோகத்துக்கு போறேன்னு சொல்லுச்சு. சரி அங்க கடவுள்கிட்ட போய் என்னுடைய தலையெழுத்து எப்ப மாறும்னு கேட்டுட்டு வான்னு இந்த குட்டி பறவை சொல்லுச்சு. அங்க போய் ஒரு தேவதூதன் கிட்ட இந்த புறா அந்த குட்டி பறவையோட நிலைமைய பத்தி கேட்டதுக்கு, அந்த தேவதூதன் இன்னும் 10 வருஷத்துக்கு இந்த குட்டி பறவை கஷ்டப்படணும் அப்படின்னு அதோடைய தலையெழுத்து இருக்குன்னு சொன்னாரு. அதுக்கு இந்த செய்திய எப்படி நான் போய் அந்த குட்டி பறவை கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு கேட்டதுக்கு, தேவதூதன் சொன்னானா, சரி அந்த குட்டி பறவைய தினந்தோறும் கடவுளுக்கு நன்றி சொல்ல மட்டும் சொல்லுன்னு சொன்னானா. இந்த புறா வந்து அந்த குட்டி பறவை கிட்ட தினந்தோறும் நீ கடவுளுக்கு நன்றி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிருச்சு. இந்த குட்டி பறவை அன்னையில இருந்து தாகம் எடுத்தாலும் கடவுளுக்கு நன்றி, பசி எடுத்தாலும் கடவுளுக்கு நன்றின்னு சொல்லிட்டே இருந்துதான். 2, 3 நாள் கழிச்சு அதோடைய சிறகுகள்லாம் கொட்டி போய் புது சிறகுகள் முளைச்சுதான். அதோடைய உடம்புல ஒரு புது சக்தி வரத உணர்ந்துச்சு. மேகங்கள் கூடி மழையை கொடுத்த அந்த இடமே சோலைவனமா மாறிடுச்சு. சாப்பாடுக்கு பஞ்சம் இல்லாம இந்த பறவை பறக்க ஆரம்பிச்சது. அழகாயிருச்சு. புறா அந்த பக்கமா திரும்பி வரும்போது இந்த பறவையை பார்த்துட்டு பரலோகத்துல போய் தேவதூதன்ட்ட கேட்டுச்சு, 10 வருஷம் சொன்னீங்களே எப்படி 10 நாள்ல நிலைமை மாறுச்சுன்னு. அதுக்கு தேவதூதன் சொன்னானா, அந்த குட்டி பறவை தினந்தோறும் கடவுளுக்கு நன்றி சொன்னதுனால அதோடைய சாபம் மாறி இப்ப ஆசீர்வாதமா மாறிடுச்சுன்னு. நம்மளும் நம்மளுடைய சூழ்நிலையை நினைச்சு கடவுளை எப்பயுமே திட்டிகிட்டே இல்லாம நன்றி சொன்னோம்னா நிச்சயம் நம்மளுடைய சூழ்நிலை உடனே மாறும்.